தலைமுடி கரு 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 நீளமாக வளரணும்னு நினைக்கிறீங்களா? தலைமுடி கரு 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 நீளமாக வளரணும்னா அதுக்கு முதல்ல நம்ம ஸ்கேல்ப்பு சுத்தமாக இருக்கணும். பேனு, ஈறு, பொடுகு, இச்சிங் ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம ஸ்கேல்ப்பு சுத்தமாக இருந்தால் தலைமுடி நீட்டாக ஆரோக்கியமாக வளரும். அப்படி நம்ம ஸ்கேல்ப்பை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஹேர் பேக்கு செம்ம பெனிஃபிட் தரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. 2 ஸ்பூனு வெந்தயம், 3 வசம்பு போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு ஒரு ஃபுல் கிளாஸ் தண்ணி போட்டுக்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதையும் போட்டுக்கிட்டு சலன்னு கொதிக்க விட்டுருவோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு ஜல்லி ஃபார்முக்கு ஆயிரும். அப்படியே சூட்டோடவே நம்ம வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். சூட்டோட வடிகட்டினா தான் வடியாகும். இந்த ஜெல்லு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குழன்னு ஜெல்லி பதத்துக்கு இருக்கும். நம்ம நாளைக்கு தலை குளிச்சுட்டு மறுநாளைக்கு நம்ம தலைமுடி புசுன்னு இருக்கணும். தலையில் தேங்காய் இருக்கக்கூடாது. இந்த ஹேர் பேக்கை போட்டு ஒரு மசாஜி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஊற விட்டு ஷாம்பு போட்டு நீங்கள் குளிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா பேனு, ஈறு, பொடுகு எதுவுமே இருக்காது. அதே சமயம் இந்த ஹேர் பேக் போடும்போது தலையில் இச்சிங் ப்ராப்ளம், பேனு, பொடுகுலாம் இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு எரிச்சல் இருக்கும். எதுவுமே இல்லை, என் ஸ்கேல்ப்பு சுத்தமாக இருக்குன்னா நல்லா குளுன்னு ஜில்லுன்னு இருக்கும். இந்த ஹேர் பேக்கை தொடர்ந்து நீங்கள் வாரத்துக்கு 2 வாட்டி போட்டு வந்தீங்கன்னா பேனு, ஈறு, பொடுகு எதுவுமே இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆளி விதை நம்ம போட்டிருக்கறனால நம்ம முடி சில்கியாகவும் ஷைனிங்காகவும் நீட்டாக வளரக்கூடிய நிறைய நன்மைகளும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.